கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன செய்வீர்? இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு இவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஏற்ற காலம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்ய போறார். ஒரு அற்புதம் என்ன? 1000 அற்புதங்களை செய்ய போறார். எப்போ செய்வார்? ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் எப்படி செய்வாரா? தீவிரமா செய்வார். யாருக்கு சொன்னா பண்ணிருக்கான இந்த பிரசங்கத்தை? ஹல்லேலூயா. அது எங்க ஞாபகம் இருக்கும்? நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 118:27 வாசிங்க. சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் எதிர்காலங்களை பிரகாசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புதிய? வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மளை பிரகாசமடைய பண்ணுகிறவரா. ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்னஞ்சது? பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நம்பினவர்கள் என்ன செய்யல? வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை பிரகாசமடைய பண்ணுகிறவர். இப்பொழுது இருக்க பார்க்கிறோம் நீதிமான்களுடைய வெளிச்சம். சொல்லுங்க. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் அதிகமாய். அப்பா, நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமானா நடுப்பகல் வரைக்கும் சூரியனை போல என்ன செய்வாங்களாம்? பிரகாசம். இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம டோட்டலா அத்தனை பேரையும் தயவு செய்து எல்லாம் கவனிங்க. உங்களை பிரகாசம் அடைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளை பிரகாசமடைய பண்ணுகிறவர். மாற்றி நம்முடைய வியாதிகளை நீக்கி நம்முடைய தரித்திரத்தை வறுமையை போக்கி. என் ஜெபமெல்லாம் என்னன்னா, நம்ம விசுவாசிகள் யாரும் கடனாளியா இருக்கக்கூடாது, யாரும் நோயாளியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாரும் பேர் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசிகள் எல்லாரும் ஊழியம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. காஜிபாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, காஜிபாண்டியன் மேலே ஆண்டு கண்ணோக்கமாக இருக்காரு. மரக்கலாம் குளத்தில் வீடு வீடாக கைப்பறிகளை புதிய ஏற்பாடை கொண்டு கொடுக்குற வேலை அவர் வேலையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கொடுத்துடணும். இனி இறங்கி வேலை செய்யணும். அருமையான துறை இருக்காரு. அவருக்கு இருக்க விசுவாசம் இம்மானும் என் தம்பியும் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அந்த அவருக்கு இருந்த விசுவாசம் நமக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் மொத்தமே கைத்தாங்களை தான் தூக்கிடணும். அப்படி ஒரு கேஸு அவருக்கு. அப்போ அவர் விசுவாசத்தை பார்த்து தான் எனக்கு என்ன ஆச்சரியம். ஆண்டவர் என்னஞ்சாருன்னா 4 திமிர்வாதக்காரனை தொட்டில் கட்டி தூக்கிட்டு வந்து ஏசுனாருக்கு முன்னால் மேலே இருந்து இறக்கி விட்டாங்க. அந்த மாதிரி அவருக்கு விசுவாசம். அவன் திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டு சுகமாக்கல. இந்த மேலிருந்து கைத்தை கட்டி கீழே இறக்குனாங்க வராங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என் தம்பியும் இம்மான்னு சொன்னாங்க, அப்பா ஒரு துறான அவளுக்கு இருக்க விசுவாசம் பெரிய விசுவாசம். நம்மன்னா இது கெட்டுக்கு சேராது ஒப்பேராது தூரம் ஓடிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்கிட்ட சொன்னார், துறைன்னு சொன்னார், மரக்கலாம் குளத்துல எல்லாருக்கும் நான் ஆண்டவர் போய் சொல்லிட்டேன் பாஸ்டர்னாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் ஊரில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போல் இப்போ வேனுக்கு உங்களுக்கு வர முடியலைன்னா நீங்கள் சாயங்காலம் போல் கொஞ்சம் கைப்பிரதியை வாங்கிட்டு போங்க. போய் என்ன செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் உங்களோட சிலர் கூட்டிக்கிட்டு பலத்தரம் போகலாம், தங்கமாளுவரம் போகலாம், மரக்கலாங்குளம் போகலாம், மாவுளத்து போகலாம். ஏதோ 2 ஊருக்கு போங்க. இல்லை எங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு வாங்க. அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு நாளைக்கு வேன் எடுத்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு நாளைக்கு மற்ற நாளில் வேன் எடுத்துக்கிட்டு ஊழியத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. துணிச்சலை எல்லாம் ஒத்துண்டு ஊழியத்துக்கு போகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஜெபம் எல்லாம் நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும்.
நீங்க எல்லாரும் இயேசுவை போல மாறணும். நீங்க எல்லாரும் பொருளாதாரத்தில் செழிப்பா இருக்கணும். நீங்க எல்லாரும் சுகமா இருக்கணும். அல்லேலூயா. உண்மையா சத்தியமா ஆண்டு சமூகத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நம்ம சபைக்கு வர அத்தனை பேர் நல்லா செழிப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை பிரகாசம் அடைய பண்ணுகிறவர். எப்படி பிரகாசம் அடைய பண்ணுகிறார்? சூரிய பிரகாசம் போல நடுப்பகல் வரைக்கும். அல்லேலூயா. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற இருக்க 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 நல்லா கவனிங்க. சொல்லுங்க எல்லாரும், நம்ம இருக்க இருக்க பிரகாசம் அடைவீங்க. பிசாசு சொல்லுவான், நீ இருக்க இருக்க வயசாகி போச்சு, இருக்க இருக்க நடத்தாந்து போச்சு, இருக்க இருக்க முட்டு வலி உட்கார்ந்து எந்திக்க முடியலை, இனி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது உனக்கு, இனி அவ்வளோதான், இனி காடு வா வா அங்கே வீடு என்ன செய்யுது போங்க. இதெல்லாம் பேய் பிசாசுனுடைய வசனங்கள். அல்லேலூயா. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இனித்தான் இருக்க 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 சொல்லுங்க பலன் கூடுது. இனித்தான் சூரிய பிரகாசம் போல நம்ம பலன் அடைகிறோம். அல்லேலூயா. சாபங்களை ஓடிடும். பில்லி சூனிய செய்வன் நம்ம கிட்ட வராது. பிசாசு ஒருங்க சொல்லிடுமா, உனக்கு ஏகப்பட்ட பில்லி சூனியம் உங்க சொந்தக்காரங்க வச்சிருக்காங்க, சாபம் வந்து உங்களை மூடி இருக்கு, தயவு செய்து நீங்க ஏற்றுக்கிடாதாங்க. அல்ல 1000 பேர் உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இப்ப நீங்க இயேசுவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற உங்ககிட்ட எந்த சாபமும் எந்த ரோகமும் எந்த பேயும் உங்களை அணுகவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. போய் சொல்லுங்க, 1000 பேர் செய்வன வச்சு பாரு சொல்லி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வச்சுப்பார், செய்வன வச்சுப்பார் சொல்லி பாருங்க. ஒரு எந்த செய்வனையும் நம்மளை ஒன்று தாக்க முடியாது. காரணம் நமக்குள்ள இயேசுநாதருக்கு செய்வனை வச்சா அவர் தாக்குமா? இயேசுநாதருக்கு செய்வனை வச்சா, ஏசப்பாவுக்கு செய்வனை வச்சா தாக்குமா? அப்ப ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாரு, இயேசு உங்களுக்கு தலையா இருக்காரு, நீங்க இயேசுவின் சரீரமா இருக்கீங்க, நீங்க இயேசுவின் ஆலயமா இருக்கீங்க, நீங்க பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா இருக்கீங்க என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்க யார் தெரியுமா? நீங்க நடமாடு இயேசு, நடமாடும் தேவாலயம். எந்த பேர் செய்வன வச்சு என்ன செய்வீங்க? உலகமே செய்வன வச்சாலும் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. கரங்கத்தினக்காது நீங்க அப்போ இப்படி நீங்க விசுவாசிங்க, என் தேவன் என்னை பிரகாசம் அடைய பண்ணுவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு, நான் கல கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற சங்கடத்தை பார்க்காதங்க, இன்னைக்கு இருக்கிற பலவீனத்தை பார்க்காதங்க, இன்னைக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டத்தை பார்க்காதங்க, நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு நீங்கள் நினைக்காதங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்து கர்த்தர் உங்களுக்கு குறித்த நேரத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பொண்ணை பார்த்து என்ன செய்வாங்க? என்கேஜ்மெண்ட் பண்ணி நாள் குறிப்பாங்க. என்னத்தை குறிப்பாங்க? உங்களுக்கு நாள் குறிச்சதா இல்லையா? எனக்கு 4 குருக்களை 3 கிழங்களை ஓடி போய்ட்டு ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு நாள் குறிக்க வேண்டாம். அல்லேலூயா. நாள் குறிப்பாங்க. நாள் குறித்து அந்த நாள் வர 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 என்ன செய்வாங்க? இவங்க தீவிரமாக வேலை செய்வாங்க. அல்லேலூயா. நாள் நெருங்க 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 பத்திரிக்கை அடிச்சாச்சு, இன்னும் 4 நெருங்குது, இன்னும் தான் 15 நாள் தான் கிடக்குங்க போது பார்த்தேன்ல, பத்திரிக்கை அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், பைக்ஷெட்காரனை கூப்பிடு, பந்தல்காரனை கூப்பிடு, கொட்டைக்காரன் கூப்பிடு, தவசி பிள்ளையை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, மளிகை ஜாமான் கூப்பிடு, அதை கூப்பிடு, இதை கூப்பிடு, டேபிள் ஆறு போடு, இதை போட அதை போட அதெல்லாம் சொல்லி ட்ரெஸ் எடுக்க அதை எடுக்க ஓட ஓடி தையா. அதே போல தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சீயோனுக்கு அதாவது நான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமா, கர்த்தராகி நான் ஏற்ற காலம், அந்த குறித்த நாள் வந்தோடனே தீவிரமாக என்ன செய்வாராம்? உங்களை கர்த்தர் தீவிரமாக உயர்த்துவார். சரியான நேரம் வந்தோடனே கர்த்தர் தீவிரமாக உயர்த்துவார். அது எந்த பேய பிசாசோ எந்த மனுஷனோ தடை பண்ணவே முடியாது. எல்லா காரங்களும் ஒரு தேசப்பாக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நாங்கள் இங்கே நின்று சத்தியமாக சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன், சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதான் அதே நேரத்தில் ஆண்டு சத்தியமாக சத்தியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மெய்யாகவே மெய்யாகவே சத்தியமாக சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை எல்லாரையும், நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் பிரகாசிக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சகல பிரச்சனைகளை நீக்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்கத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சிறுவேல் மக்களை எரேமியாவில் எசேக்கியேல் நினைக்க தேவன்
தேசங்களிலே சிங்காரமான தேசத்துக்கு, எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இஸ்ரவேல் மக்களை இணைஞ்சார விடுதலையாக்கி, பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி, சிவந்த சமுத்திரத்திலிருந்து தாண்டி பிளந்து இவங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடிய தேசத்தை கொண்டுட்டு போனாரு. அது தேசங்களிலே சிங்காரமான தேசம். அங்க என்ன ஓடுது? பாலும் தேனும் ஓடுத தேசம். நான் என்ன சொல்ல, இது உங்களுக்கு எனக்கு உள்ள வாக்குத்தத்தம். ஏசப்பா எனக்கும் உங்களுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை சத்தியமா கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க எதுக்கு நீங்க பாசிக்கு வராமலும், நீங்க இந்த அதிகாலையில் இந்த 5 மணிக்கு 5:15 ஜெபம் நடக்க அந்த ஜெபத்தில் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியாமலும், ஹல்லேலூயா, ஒரு சாயங்காலம் ஊழியத்துக்கு வர முடியல, ஒரு கூட்டம் 2 நாள் கூட்டங்களுக்கு வர முடியாமலோ, ஏதோ காலையில் மட்டும் அட்டன் பண்ணிட்டு நீங்க பேரளவுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற சிங்காரமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார்? சோம்பேறிகளுக்கு எப்படி தருவார்? அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையில் அதிகாலை ஜெபம் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இனிமேல் எந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஊழியம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்தில் அட்டன் பண்ணாதவங்களை பாருங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்ன்றணும். நீ எந்த வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தில் அட்டன் பண்ணாதவன் நீ எந்த வேலை பார்த்தாலும் தப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களுக்கு எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அது ஒரு 5:15 இருந்து ஒரு 5:45 வரைக்கும் ஜெபம் நடக்கு. நீங்கள் அதை ஆன் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களை கொழுந்து விட்டு எரிய போனோம் நிறையா. நான் ஜெபத்து ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஜெப பாரம், ஒரு தேசத்தை குறித்த ஒரு பாரம் எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா விசுவாச சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அதிகாலையில் இன்றைக்கி ஜெபம் பண்ணோம், சிலருக்காக ஜெபம் பண்ணோம். ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், ஆஸ்பத்திரி இடத்துக்கு போகிற நாளைக்கு போகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். என்னென்ன எல்லாமே நம்ம அதிகாலை ஜெபத்தில் பண்ணியிருந்தோம். அல்லேலூயா. யார் என்ன பிரச்சனை இருக்காங்க, என்ன கஷ்டத்தில் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணோம். நாட்டில் என்ன நடக்கு, சபையில் என்ன நடக்கு, வட்டாரத்தில் என்ன நடக்கு, எல்லாரும் என்ன நிலைமையில் இருக்காங்க எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். அதிகாலை ஜெபத்தில் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியலைன்னா எப்படி ஆண்டவர் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ண, உங்களை எப்படி கர்த்தர் பிரகாசம் அடைய பண்ணுவார்? வேதம் சொல்லுது, நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து அப்பொழுது உன்னை என்ன செய்வாரு? பிரகாசிக்க பண்ணுவார். நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு சொல்லுங்க, அப்பொழுது கிறிஸ்துவன் என்ன செய்வாரு? பிரகாசம் அடைய பண்ணுவார். எபேசியர் 5:6 வாசிக்கும், நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கதவு கீழ் முனையில் ஆடுகிறது போல. கதவு என்ன முனையில் ஆடுதா? கீழ். அதில் ஒரு கதவுக்கு 4 கிலோ 2 கிலோ மாட்டிருப்பாங்க. கீழ் முனையில் ஆடுகிற போல சோம்பேறி என்ன செய்தானா? படுக்கையிலே ஆடிக்கொண்டே இருப்பான். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அல்லேலூயா. பிறகு எப்படி உன் வாழ்க்கையில் தோற்றுரும்? நீ சரியான லெக்க அடைய முடியும்? காலமே எழும்பி ஆண்டவருக்கு நீ ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரோடு நீ ஐக்கியப்பட்டு ஆண்டவரை கனப்படுத்தி வாயை திறந்து பாடுவது பக்கத்து விட்டு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்நிய பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணதுக்கு பிள்ளைகள் ஒத்துழைக்க மாட்டேங்க. குடும்ப ஜெபம் பண்ணுனா நடக்கதே வரன்றுவாங்க. ஹல்லேலூயா. போன்லையாச்சும் ஜெபம் பண்ணி நீங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் அங்கங்கே இருக்கிறாங்க வைங்களேன், பிள்ளைகள்லாம் தூரத்தில் இருக்காங்க, செதறி இருக்காங்க. இப்போ வைங்களேன், நீங்கள் ஒரு நைட்டில் ஒரு 8:30 மணியோ 9 மணியோ இல்லை 9:30 மணிக்கோ ஃபோனில் ஜெபம் பண்ண போகிறோம்னு சொல்லி என்ன செய்ய நல்லா ஃபோனில் வாங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அருள்சாதி வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுதாங்கன்னா தோத்திர வெளியூரில் இருக்கவங்க எல்லாம் என்ன செய்யணும்? ஃபோனில் எனக்கு கொண்டாடணும். இந்த நேரம் எல்லாம் வாங்க சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீ அங்கே இருந்து பாட்டு படி ஃபோனில் நீ ஒரு ஜெபம் பண்ணு அப்படி சொல்லணும். அப்போ எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான ஒழுக்கமான சூப்பரான ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது மெட்ராஸில் உங்கள் மகன் இருக்கான், உங்கள் மருமகன் இருக்கான், எல்லாரையும் நீங்கள் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுங்க. தோத்துறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் இருக்காங்க. நம்ம பெஞ்சமின் விளத்துறை இருக்காரு, அவர் முழுவர் ஜெபத்தில் அவர் அங்கே இருந்து அட்டன் பண்ணுறாரு. நமக்கு முழுவர் ஜெபம் நடத்தணும்னா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். அப்போ என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இப்போ விளத்துறை செல்லா நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் இப்போ நம்ம எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும்?
குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அப்படிலாம் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை சூப்பராக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். வியாதி உங்கள் வீட்டுக்கிட்ட வராது, வறுமை உங்கள் வீட்டுக்கிட்ட வராது. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எல்லாருக்கும் சொல்கிறேன், கடவுள் எல்லா கர்த்தரை சோத்தரிப்புமா. நீ எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. இதோ பூமியை இருள் காரிலும் ஜனங்களுக்கு பூமி, அதாவது அதை வாசிங்க, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுது, ஆனா ஓ மேல என்ன உதிப்பாரு? கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் உதிப்பார். சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பு. லூக்காஸ் ஒரு பாட்டு படிக்காரு, நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆத்மா பற்றி கவலை இருக்கா? ஐயோ, நம்ம இந்த ஊரில் இருந்தாலும் ஆத்மாக்கள் வரலையே. இந்த பக்கத்து வடக்கு பறவையிலிருந்து இந்த ஓரவெல்லாம் மறதியாக மட்டும்தான் வராரு. இந்த சத்திரத்தில் எத்தனை பேர் வராங்க? இந்த வண்ணாம்பாட்டிலிருந்து பிரபா மட்டும்தான் வரான். ஆயாவட்டியில் தோத்திரம் ஊழியக்காரன் மூலம் இருந்து கடை ஒரு 5-6 எண்ணம் தான் வருது. சுகரங்கத்தில் முத்துராணியின் பிராஸ்ட் குடும்பம் தான். ராஜா வந்திருக்கானா? ராஜா மந்திரி எங்க இருக்கியா? பிராஸ்ட் வந்திருக்காளா? இல்லை. வந்திருக்கியா? சரி சரி. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யாரும் வரல. அப்போ உங்களுக்கு உங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடு வீடாக போய் ஊழியங்களை செய்யணும். இந்த ஆத்மா பாரம் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில், ஹல்லேலூயா, நீங்கள் எப்படி நீங்கள் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஆத்மா பாரம் வேணும். திருமலாபுரத்துலேருந்து எத்தனை பேர் சர்ச்சுக்கு வராங்க? திருமலாபுரத்துலேருந்து சர்ச்சுக்கு வர கையை வைத்து காட்டுங்க. திருமலாபுரத்துலேருந்து சர்ச்சுக்கு வரவங்க, உங்களுக்கு திரும்ப வரோமா? பொண்ணு கட்டணும் திரும்ப வரோம். சரி, திரும்ப வரோம். அல்லேலூயா. உங்கள் வீட்டை அவங்க பிள்ளைகளுங்க, பிள்ளைகள் வந்திருக்காங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று வந்தீரா? நேற்று வரலையா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை கர்த்தருக்கு. நாளைக்கு அவர் மகனுக்கோ மகளுக்கு கல்யாணம் வச்சாலும் கூட எங்கிட்டும் போயிடுவார். பொறுப்பு கிடச்சி போயிடுவார். சரி, கவனிங்க. அப்போ திருவிழாரத்தில் நமக்கு ஆட்கள் வரலையே. இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லா ஊர் பேரையும் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே இறங்கி நீங்கள் தான் ஊழியம் செய்யணும். தெரு தெருவாக போய் கைப்பறி கொடுங்க, இன்றைக்கி வாங்கிட்டு போங்க. தயவு செய்து அந்தந்த ஊர்களை சந்திங்க, அந்தந்த ஊர் மக்களை பாருங்கள், ஊழியங்களை செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நிச்சயம் அந்த ஊர் இயேசுக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேலே நிலையிலும் குறுக்கள் வட்டியும் முத்துப்பாண்டியனும் அருள்சோதியும் சுப்பிரமணியும் நீங்கள் 3 பேரும் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு ஊரும் நீங்கள் இறங்கி நீங்கள் ஊழியம் செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் ஆளுக்க செத்தா உங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா நீங்கள் 3 பேர் போதும். அல்லேலூயா. இந்த 2 ஊர் வெளியே போகிறது 3 ஊரையும் கவரப் பண்ணி என்ன செய்யுங்க? நீங்கள் கைப்பிரதிகளை கொடுங்க, ஆட்களை பாருங்க, என்னைக்கு போகலான்னு இப்பவுமே பேசிக்கோங்க. கடவுள் நான் சொல்லுவேன், சத்தியமாக சொல்லுவேன், இந்த ஆத்மா பாரம் நமக்கு இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனா? ஆத்மா பாரம் இல்லாத நம்ம என்னையா வேதக்க? நம்ம என்னத்துக்கு வேதத்துக்கு? நம்ம வேதத்துக்கு வந்து என்னத்தை கண்டோம்? ஆத்மா பாரம் இருக்கா? எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு, நான் அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும். நீ அதெல்லாம் நீ உனக்கு இந்த ஏசப்பாவுக்குள்ள இயேசுவை போல நீ மாறும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு நிச்சயம் தரப்போறார். அதில் மாற்றம் இல்லை. அல்லேலூயா. இந்த ஜனங்க மத்தியில் நம்மளை கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கும். நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு ஊழியம் செய்கிறேன், அங்கே இருப்பான். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நீ எங்க நீ பஸ் ஸ்டாண்டில் நீ ரோட்டில் கைப்பற்றி கொடுத்த கர்த்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எழும்பு வரைக்கும், நீ எழும்பாம, நீ சுவிசேஷத்தை அறிவிக்காம உனக்கு ஆத்மா பாரமே இல்லைன்னா நீ ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறந்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இந்த சர்ச்சில் இருந்து
உனக்கு ஒரு ஆத்துவபாரமே இல்லைன்னு சொன்னா ஆச்சரியம் தான். நம்ம சர்ச்சில் இருக்கவனுக்கு ஆத்துவபாரம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் வேறு எந்த சர்ச்சுனாலும் நம்ம விசுவாசிகள் பல இடங்களுக்கு போயிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நம்ம சர்ச்சு மாதிரி கண்டிஷனான பிரசங்கம், நம்ம சர்ச்சு மாதிரி ஆராதனை, நம்ம சர்ச்சு மாதிரி வசவு எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. ஐயா எதுக்கு வைதம்? உங்களை நேசிக்கிறதுனால வைதம். உங்கள் பாவம் நீங்கள் வந்து காணிக்க கொடுத்துட்டு உட்கார்ந்தா இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் வைக்க போகிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, நீங்கள் உற்சாகமாக இருக்கணும், எல்லா கூட்டத்திலும் பங்கெடுக்கணும். நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் பொறுப்பாக ஒரே சரீரமாக இருக்கட்டும் சத்தம் போட்டா இருக்கோம். வேறு என்ன சத்தம் போடுறோம்? உங்கள் வீட்டு உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சத்தம் போட மாட்டீங்களா? உங்கள் புருஷனை நீங்கள் சத்தப்பட மாட்டீங்களா? உங்கள் வீட்டுக்காரி நீங்கள் சத்தப்பட மாட்டீங்களா? அல்லேலூயா. நீ என்னத்தை திங்கன்னு கேட்பேன் கேட்க மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அப்படித்தான் நானும் கேட்கேன். அல்லேலூயா. கடவுளுக்கு எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 67:2 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். எல்லாம் கையை போய் சொல்லுங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம சபையில் இருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து நம்மளை எல்லாரையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். விசுவாசிகளா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை பிரகாசிக்கப்படுகிற தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். சங்கீதத்தில் வாசிங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சடையர் வாசிங்க சீக்கிரம். சங்கீதம் 4:6 31:16. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இவங்க உருப்படதை பார்ப்போம், இவங்க முன்னேறதை பார்ப்போம்னு எங்களுக்கு சொல்லுதவங்க அநேகர் இருக்காங்க. இவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் என்ன செய்யும்? நான் கத்துக்கிறதுன்னு கத்தியா இருக்கேன், நீங்க கவலைப்படாம உட்கார்ந்தா இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொன்னீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு நன்மையை செய்கிற நன்மையை காண்பிப்பன் யார் என்று சொல்கிறோம் அநேகர் இருக்காங்களா? இவங்க உருப்படுவானா, இவங்க முன்னேற போறான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்லுங்க எல்லாரும் இப்போ கர்த்தாவே சொல்லுங்க. உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் என் பிள்ளைகள் மேல் எங்கள் மேல் எங்கள் சபை மக்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரை என் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணணும்னு ஒரு நாள் அந்த ஜெபத்தோடு முடிக்க மாட்டேன். என் பிள்ளைகளை நீ பிரகாசிக்க பண்ணது போல இங்கே சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் பிரகாசிக்க பண்ணணும். அல்லேலூயா. நான் எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அதே குறிப்பாக உங்களுக்கு கேட்பேன். எங்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வீடு வேணும், உங்களுக்கு நல்ல வீடு வேணும். நல்ல கார் வேணுமா, உங்களுக்கு நல்ல கார் வேணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கணும், நீ உங்க பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படித்தான் ஏன் ஜெபமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். 31:16 வாசிங்க டக டகன. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி நீர் உம்முடைய முகத்தை உம்முடைய ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். நம்ம எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர்கள் தான். நீங்க இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொன்னா நீங்க எல்லாருமே அவருடைய ஊழியக்காரங்க தான், ஊழியக்காரிகள் தான். அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க மேல ஆண்டவர் தம்முடைய முகத்தை என்ன செய்கிறாரா? பிரகாசிக்க பண்ணுகிறார். 8ஆம் அதிகாரத்துக்கு வாவோம். 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சீக்கிரம். உமது விரல்களின் கிரியையாகிய 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் தானே? உமது விரல்களின் உம்முடைய வசன வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும்போது அடுத்து என்ன? அவ்வளவுதானா? மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8:3 நான் மாற்றி போட்டோம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 83 பாருங்க.
சங்கீதம் 83 தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது எங்களை திருப்பி கொண்டு வர சேர்ந்து வாசிங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். 7வது வசனம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அது வசனம் மாறி மாறி அதுல 2வது வந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு வசனம் அதுல 19 வாசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு 119ஆம் அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். 119ஆம் அதிகாரம் 135வது வசனத்தை வாசிப்போம். 119 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க எல்லாரும், வாசிங்க சொல்லுங்க எல்லாரும். உமது அடியேன் மேல் உமது அடியாள் மேல் சொல்லுங்க. உமது அடியாள் மேல் உம்முடைய முகத்தை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனே இப்போ எல்லாம் சொல்லுங்க. கையொருத்தி ஏசப்பா, தேவனே என் மேல, என் பிள்ளைகள் மேல, எங்க சபை மக்கள் மேல, எங்க பாஸ்டர் மேல, பாஸ்டர் குடும்பத்து மேல உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 22:5. வெளிப்படுத்தின விசேஷம் 22:5. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். இது எங்க நடக்க போகுது தெரியுமா? பரலோகத்தில் நடக்க போகுது. பரலோகத்துக்கு நம்ம போகும்பொழுது அங்க சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது. கர்த்தரே நம்ம மேல பிரகாசமா இருப்பாராம். அங்க இரவும் பகலும் இருக்காது. ஹல்லேலூயா. இந்த பூமியில மாத்திரமல்ல, அந்த பூமியில நம்மளை பிரகாசிக்க பண்ணி நம்மளை ஆசீர்வதித்து நல்ல முதிர்ந்த வயதுல நம்மளை பரலோகத்துக்கு எடுத்து நித்திய காலமா ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் நம்ம ஆண்டவர். எல்லாரும் எழுப்பி நிற்போமா?